அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய நட்டிக்கான வணக்கங்கள். இது உங்கள் யூடியூப் கிரியேட்டர் சீரிஸ் இன் தமிழ். நான் உங்கள் புகழேந்தி வெல்சன். இன்றைய பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கண்டென்ட் வந்து எப்படி நம்ம யூடியூப்ல வந்து சேஃபா, அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா நம்ம பதிவிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி டே பை டே நடக்கக்கூடிய விஷயங்களும் டேஞ்சரஸ் கண்டென்ட், ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் வந்து டே பை டே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த வந்து நியூஸ்ல வந்து பதிவிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி வந்து சேஃபா பதிவிடுறாங்க, அவங்க பாதுகாப்பா எப்படி ஒரு கண்டென்ட் வந்து ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம சேஃபா பதிவிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதனால ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கும், ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல ஒரு கருத்து உங்களுக்கு முழுசா வந்து சேரும். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னா தவறான வழிமுறைகள், சட்டத்துக்கு உட்படாமல் சட்டத்திற்கு மீறி நம்ம செயல்படக்கூடிய செய்யக்கூடிய வந்து எல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். தவறான செயல்கள் வந்து மற்றவர்களை ஏமாற்றி செய்யக்கூடிய தவறுகளும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய தவறுகளும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வரும். இந்த மாதிரி பதிவுகள் வந்து டேஞ்சரஸ் கண்டென்ட்ல வரும். இந்த மாதிரி செயல்கள் வந்து யூடியூப்ல வந்து பதிவிடக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் கண்டென்ட், இல்ல நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் சொல்ற போதைப் பொருள்கள், புகையிலை பொருள்கள், இந்த மாதிரி பொருட்களை வந்து அட்வர்டைஸ் பண்றதோ, இந்த மாதிரி பொருட்களை வந்து ஒரு விற்பனை சொல்றதோ, அதே மாதிரி பதிவுகளை வந்து வீடியோல யூடியூப்ல வந்து பதிவிடுவது வந்து ஒரு குற்றமான செயல். அதை வந்து கண்டிப்பா செய்யவே கூடாது. தேர்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேப்லிங் சொல்லக்கூடிய விளையாட்டு பொருள். ஆன்லைன்ல வந்து இப்போ வந்து ரம்மி விளையாடுறது, இல்லை ஆன்லைன்ல வந்து ஏர்னிங்ஸ் பண்றது, சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, பொதுமக்களுடைய பணத்தை வந்து ஏமாத்துறது, அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து பணவர்த்தனை வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றுவது என்பது தவறான, அது வந்து ஊக்குவிக்கிறதும் கூட ஒரு தவறான செயல். வந்து இந்த மாதிரி பதிவுகளை வந்து கண்டிப்பா யூடியூப்ல வந்து பதிவிடக்கூடாது. இதெல்லாம் டேஞ்சரஸ் கண்டென்ட்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய இன்ஃபர்மேஷன், டேட்டா பேஸ், அவங்களுடைய டாக்குமெண்ட், சொத்து வரி, இல்ல வரி, அது மாதிரி சில விஷயம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து துன்புறுத்தி அவங்கள வந்து வாங்கி கொள்றது, இல்லை அவங்களுடைய பொருட்களை வந்து அவங்களுக்கே தெரியாம எடுத்துக்கொள்வது, அந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இப்போ பணவர்த்தனை நடந்துட்டு இருக்கு பேங்க்ல வந்து. அதை பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, ஆன்லைன் மோசடின்னு சொல்லக்கூடிய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பின் வந்து நம்ம வாங்கி அதன் மூலியமாக ஆன்லைன்ல பணம் வந்து மோசடி செய்வது என்பது, அதை பற்றியான வீடியோக்களும் பதிவுகளும் எப்படி நம்ம பதிவிடலாம், எப்படி வந்து மற்றவர்களை ஏமாற்றி பணம் எடுப்பது, ஏடிஎம்ல இருந்து எடுப்பது, அந்த மாதிரி பதிவுகளை வந்து யூடியூப்ல வந்து கண்டிப்பா பதிவிடக்கூடாது. அதெல்லாம் வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிரான செயல்கள். இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸ்ல வரும். அடுத்ததா பார்த்தோன்னா பாம் மேக்கிங், கன் மேக்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா பாம் எப்படி தயாரிக்கலாம், அதை பற்றியான தகவல்கள், இன்ஃபர்மேஷனை வந்து அது வீடியோ எடுத்து பதிவிடுவது என்பது குற்றமான செயல். அதெல்லாம் பதிவிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் மேக்கிங், பாம் மேக்கிங், இந்த மாதிரி தகவல் வந்து அதை பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷனோ, ஒரு பிக்சரோ, இல்லை ஆடியோவோ, அந்த எந்த ஒரு தகவலும் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து யூடியூப்ல கண்டிப்பாக பதிவிடக்கூடாது. அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான ஒரு தகவல். அந்த மாதிரி ஒருத்தர் தூண்டி வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களை பழிவாங்குதல், மற்றவர்களுக்கு தவறான செயல்களை கற்றுக் கொடுத்தல், அந்த மாதிரி பதிவுகளை வந்து பதிவிடக்கூடாது. இதுவும் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், டேஞ்சரஸ் கண்டென்ட். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து சேஃபா, பாதுகாப்பா நம்ம பதிவிடலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு விஷயம், இந்த 4 கண்டென்ட்டுக்குள்ள, இந்த 4 தலைப்புகளுக்குள்ள இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது நம்ம சேஃபா யூடியூப்ல வந்து பதிவிடலாம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், காப்பிரைட் இஷ்யூ வராமல் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பேன். அதே இந்த 4 டாபிக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல், டாக்குமெண்ட்ரி, சயின்டிஃபிக், அதாவது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்னா ரிசர்ச் அண்ட் ஆர்டிஸ்டிக். இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா EDSA, இந்த 4 விஷயத்த வந்து இந்த 4 தலைப்புகளுக்கு உள்ளடங்கி இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை வந்து நம்ம சேஃபா யூடியூப்ல வந்து பதிவிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ், டாக்குமெண்ட்ரி பர்பஸ், தேர்ட் வந்து ரிசர்ச் பர்பஸ், ஆர்டிஸ்டிக் வந்து கலை, அழகியல், அது சம்பந்தமான பர்பஸ். இந்த நம்ம பதிவிடக்கூடிய பதிவானது இந்த 4 கண்டென்ட்ஸ்களுக்கு மெயின் கண்டென்ட்டா இருக்கணும். இந்த நம்மளுடைய பதிவு வந்து ஒரு முழு கருத்து வந்து அதில் உள் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தலைப்புகளுக்கு உள்ளாக ஒரு கருத்தா மட்டுமே இருக்க வேண்டும். இதுக்கு வெளியுள்ள கருத்தை வந்து மெயின் கண்டென்ட்டா வச்சு நம்ம எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து பதிவிடணும். அநீதி வாசிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டை வந்து எப்படி பாதுகாப்பாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்குள்ளாக எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா யூடியூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
நியூஸ் சேனல்ஸும் நிறைய சேனல் வந்து யூடியூப்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் சேஃபா பயன்படுத்திட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உள்ளாகவே அதை வந்து சேஃபா பயன்படுத்துற பாதுகாப்பான முறையில வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கான 3 விஷயம் பார்க்க போறோம். அந்த 3 விஷயத்த 3 டாபிக்ல எப்படி பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது, இன்னொன்று வந்து ஃபயர் ஆக்சிடென்ட், இன்னொன்று வந்து கூட்டத்துல கலவரம் நடக்குது. இந்த 3 விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, ஆம்புலன்ஸ் வருது, சேஃபா எடுத்துட்டு போறாங்க. இதை வந்து சிசிடிவி கேம்ல வந்து பதிவாயிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து லைவா வந்து ஃபயரை வந்து அணைச்சிட்டு இருக்காங்க, அணைச்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் சேஃபா. இதை வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கலவரம் நடக்குது, அங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அங்க வந்து செய்தியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த 3 விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேம்ல பாத்தீங்கன்னா ஆடியோ இருக்காது, வீடியோ மட்டும் தான் இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து வீடியோ வெளியே வந்து ரிப்போர்ட்டர் வந்து தண்ணி பிடிச்சிருத்து அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கலவரம் நடக்குது, இந்த மாதிரி இதுல வந்து தூரத்துல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. மற்றும் இந்த 3 பதிவும் அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய ஆடியோ வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க, வெறும் வீடியோ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. பிளஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அது என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை வந்து அங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த வெறும் ஆடியோ மட்டும் தான் நம்மளுக்கு பிளே ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் வந்து 0 ஆயிடுவாங்க. வெறும் வீடியோ மட்டும் தான் பார்க்க போறோம். அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய எமோஷனல் ஸ்டாக்கிங் வந்து எமோஷனலான வார்த்தைகள் வந்து அதுல எதுவுமே இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஆடியோ ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். லைவா பாக்குறதுக்கும் நம்ம வீடியோ மூலியம் பாக்குறதுக்கும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேட்டகரிக்குள்ள வந்துடும். அதுவும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கண்டிஷன்ஸ்குள்ள வந்துடும். ஏன்னா இந்த கேட்டகரிக்கு வரும்போது இந்த வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். அதனாலதான் அவங்க வந்து ஒரு நியூஸ் சேனல், ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க, ஒரு சமூகத்தின் மீதான ஒரு வீடியோ எடுத்து போடுறவங்க, ஒரு பிரச்சனை உள்ள வீடியோ எடுத்து போடும்போது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே சேஃபா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய ஆடியோவை ஃபுல்லா கட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் பேக்ரவுண்ட்ல காட்டிட்டு அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சு இவங்க வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அது நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டகரியா, ஒரு டாக்குமெண்ட்ரி கேட்டகரியா மூலம் வந்து வரும்பொழுது அவங்க வந்து கரெக்டா வந்து கம்யூனிட்டி கைட்ல, யூடியூபினுடைய கம்யூனிட்டி கைட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து டேஞ்சரஸ் கண்டென்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸ், அபாயகரமான கருத்தை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து சேஃபா பதிவிட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்ஸும் வந்து சேஃபா பதிவிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆடியோவை கட் பண்ணிட்டு நீங்க அதன் மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சேஃபா பயன்படுத்துங்க. யூடியூப் கண்டென்ட்ஸை சேஃபா பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூடியூப் சேனலை. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் புகழேந்தி.